இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டேன். என்னண்ணா அன்பண்ணா புது வண்டி தானே, இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெகதீஷ், புது வண்டினாலும் நம்ம வண்டியில என்ன இருக்கா அப்ப கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும்ல. அதுவும் கரெக்டு தான். நான் கார் வாங்கும்போது என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். அவர் இந்தியா போயிட்டாரு. இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு கார் வேணும்ன்றாரு. எப்படி வாங்குறது, எங்க போய் வாங்குறது ஒன்றும் தெரியல. நம்ம அனலைஸ் பண்ணலாம் அதை பத்தி. கண்டிப்பா. ஹோலா, வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன், மெக்சிகோல இருந்து. இந்த வீடியோல நம்ம மெக்சிகோல புதுசா ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் வந்து எப்படி கார் டிரைவ் பண்ணலாம், செகண்ட் ஹேண்ட் கார் எப்படி வாங்க போறோம் அப்படின்றத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. கார் வாங்கறத பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். நமக்கு வந்து கார் கண்டிப்பா இங்க தேவையா அப்படின்றத யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம், கார் வாங்கறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். சரி, முதல் விஷயம், கார் கண்டிப்பா வேணுமா அப்படின்னா வந்து இங்க குருலாராவும் சரி இல்லை இங்க இருக்க மற்ற மெட்ரோ சிட்டிஸா இருந்தாலும் சரி, இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸும் சரி, இங்க இருக்க மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் சரி, இங்க ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ நமக்கு கார் கண்டிப்பா வேணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம் பார்த்தா, இங்க நம்ம ஊர்ல எப்படி ஊபர் அதுக்கும் இங்கேயும் வந்து ஊபர், டாக்ஸி, நிறைய டாக்ஸி சர்வீசஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, பீயிங் அண்ட் பேச்சுலர் ஆர் சிங்கிள் அண்ட் நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தீங்கன்னா வந்து கார் வாங்குறதுன்றது தேவையா அப்படின்றது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஒரு ஃபேமிலியா இப்போ ஒரு கிட்ஸ் 2-3 கிட்ஸ் இருக்காங்க, இல்ல 2 கிட்ஸ் இருக்காங்க, நைட்ல எல்லாம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு கிட் இருக்காங்க, இல்ல மோர் தென் 1 கிட் அப்படி இருக்காங்கன்னா நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல எனக்கு எப்பவுமே வந்து நான் இந்தியாலேயே நான் வந்து கார்லாம் வந்து வச்சிருந்தேன், ஸோ எனக்கு கார் இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்காக நாங்கள் கார் எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்ப்போம். ஓகே, கார் வாங்குறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்க வேண்டும். கரெக்டு. லைசன்ஸும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து யூஎஸ்ல இருந்து இங்க மெக்சிகோ வந்திருந்தாலும் சரி, இந்தியால இருந்து மெக்சிகோக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் பர்மிட் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நீங்க இங்க வந்து 6 months வந்து நீங்க காரை டிரைவ் பண்ணலாம். நீங்க வந்து கார் இங்க ரெண்டலும் எடுக்க முடியும். கார் ரெண்டலுக்கு நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டு நீங்க அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க கார் ரெண்டல் எடுத்து நீங்க காரை டிரைவ் பண்ணலாம், ட்ரிப்ஸ்க்கெல்லாம் போகலாம். ஸோ இப்போ அந்த 6 months கழிச்சு என்ன பண்ணணும், இங்க மெக்சிகோல ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து இங்க இருக்க டிஎம்யூ இங்க இருக்க டிரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து இஃப் இட் இஸ் அன் சாட்டர்டே நீங்க கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். வீக் டேஸ்ல போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்க வேணும். கரெக்ட் தானே? நீங்க வந்து ஒரு டவுட், நீங்க ஏதோ அட்ரஸ் ப்ரூஃப் தான் சொன்னீங்க. ஒருவேளை நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், நான் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், அப்போ ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்தா ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்க. அதாவது இங்க அட்ரஸ் ப்ரூஃப்னா அந்த அட்ரஸ்ல உங்க பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அவ்வளவுதான். கண்டிப்பா வந்து உங்களோட பாஸ்போர்ட்டும் உங்களோட மற்ற இங்க இருக்க மெக்சிகன் ஐடி கார்டு கேட்பாங்க. ஸோ அது இருந்ததுனாலே உங்களால வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்பாயின்மெண்ட். வீக் டேஸ்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. சாட்டர்டேஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனா எல்லா சாட்டர்டேஸும் டிரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கிங் இல்லை. அதை நீங்க செக் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு, இல்லைன்னா நீங்க டைரக்டா போயிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கு, டிரைவிங் டெஸ்ட் இருக்கு. இந்த 2 டெஸ்ட்டும் முடிக்கணும். இந்த ரிட்டன் டெஸ்ட் பத்தி சொன்னோம் இல்லையா, இந்த ரிட்டன் டெஸ்ட்ல டோட்டலா உங்களுக்கு வந்து 10 questions இருக்கும். 10 questionsல 6 நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணாங்களே நீங்க பாஸ். ரிட்டன் டெஸ்ட்ல நான் உட்காந்து எழுதணுமா? இல்ல, இங்க எழுத வேண்டாம். இங்க வந்து எல்லாமே சிஸ்டம்ல தான் இருக்கும். நீங்க வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வரும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அதுவே சொல்லுவோம் நீங்க பாஸா ஃபெயிலான்றதே எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்ப நான் ஸ்பானிஷ் கத்துக்கணுமா இது எழுதுறதுக்கு? கரெக்ட். இங்க வந்து உங்களுக்கு ஸ்பானிஷ்ல மட்டுமே இந்த டெஸ்ட் இல்ல, 2 விஷயம் இருக்கு. சில டிரைவிங் ஆஃபீஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, அவங்க பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க ஆன்சர் சொல்லும்போது நீங்க இதுன்னு கிளிக் பண்ணலாம். செகண்ட், சில டிரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் இங்கிலீஷ்ல இருக்கு. அவங்க கிட்ட நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு இங்கிலீஷ்ல வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம்,
டைரெக்டாக வந்து உங்களுக்கு லைசன்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்ஸ் மட்டும்தான் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். நீங்கள் மேனுவல் இல்லை பிக்கப் ட்ரக்ஸ் ட்ரைவ் பண்ணணும் இல்லை வேன் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ட்ரைவ் டெஸ்ட் எடுக்கணும். டிரைவிங் டெஸ்ட்டில் சாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி ஆஃப் லைசன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். டிரைவிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் பண்ணணும். நீங்கள் அந்த சர்க்கிளை சுற்றி வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணணும். 4 கோன் வச்சுருப்பாங்க, அந்த கோனில் இடிக்காமல் பார்க் பண்ணணும். இது அந்த parallel parking parallel பார்க்கிங். ஆமாம், அது வந்து அது parallel பார்க்கிங். அந்த 4 கோனுக்கு எதுலையுமே இடிக்காமல் நீங்கள் பார்க் பண்ணணும். முடிச்சிட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு வந்து அப்பயே கொடுத்துருவாங்களா? இமீடியட்டா ஒரு 5 minutes வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லைசன்ஸ் வாங்கியாச்சு. நம்ம ஊர்ல அந்த ரோட் சிஸ்டமே இங்க வேற இல்ல. நம்ம வந்து லெஃப்ட் சைடுல டிரைவ் பண்ணுவோம், இங்க ரைட் சைடு. நம்ம அந்த டிரைவர் சீட்டே வந்து நம்ம ஊர்ல ரைட் சைடுல இருக்கும், இங்க லெஃப்ட்ல இருக்கு. ஆமா, ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நான் இங்கே இவ்வளோ நாள் நான் கார் ஓட்டிட்டு நான் இந்தியாவில் போய் கார் ஓட்டினா ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் கொஞ்சம் யோசிப்பேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Hi viewers, in the video kind of Spanish word and then now licencia. Licencia means license. Give it a good like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, ring the bell and I will see you next video. Peace out.